நீடில் நம்பர் 14 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் நம்ம த்ரெட்டில் ஜர்தோசி அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தள்ளி மறுபடியும் நீடில் உள்ள விட்டு நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கணும். பக்கத்துலேயே மறுபடியும் இன்னொரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இன்னொரு ஜர்தோசி அட்டாச் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி கேப் விட்டு தான் நம்ம எல்லா ஜர்தோசியும் அட்டாச் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம ஜமிக்கியும் எப்படி அட்டாச் பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த ஷேப்க்கு வந்து நம்ம இதே டிசைன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேம் ஸ்டெப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸும் இல்லை. ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் சேஞ்ச் ஆகவே ஆகாது. சேம் தான். எகெயின் வந்து சேம் ப்ராசஸ் தான். பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம த்ரெட்டை கொஞ்சம் நீளமாக எடுத்து விட்டுட்டு இன்னொரு ஜர்தோசியை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சேம் ப்ராசஸ் தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ரவுண்ட் சர்க்கிள் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். சர்க்கிள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜமிக்கி வைக்கணும். நம்ம ஜமிக்கிக்கு வந்து ஜர்தோசிக்கு சென்டரில் வரைக்கும் ஸ்டிச்சை நம்ம கொண்டு போய்க்கலாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஜமிக்கி வைக்கிறதுக்கு. ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஜமிக்கியை எடுத்துகிட்டு இதில் அட்டாச் பண்ண போகிற ஜமிக்கி இது தான். நம்ம அது சேம் அதே கலரில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். சேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சைடாக அட்டாச் பண்ண போகிறோம். அதுதான் இதில் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. சைடாக அடுத்த ஜமிக்கிக்கு ஸ்பேஸ் கிடைக்க வரைக்கும் செயின் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் ஜர்தோசியோட சென்டர் வரைக்கும் கொண்டுட்டு போய்க்கலாம். அதாவது இன்னொரு ஜமிக்கி நம்மளுக்கு வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் இன்னொரு ஜமிக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது சுற்றியும் அதே மாதிரி தான் அட்டாச் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து எந்த பக்கம் ஜமிக்கி திரும்பி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நம்மளுக்கு தேவை வந்து ஜர்தோசிக்கு சென்டரில் கரெக்டாக ஜமிக்கி வரணும். ஒரு ஃபுல் ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிளிட்டராக இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பளபளன்னு இருக்குல்ல. ரொம்ப கிராண்டான ப்ளவுஸில் இல்லை, இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சுடீஸ்லேயும் நம்ம நிறைய வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு ஜமிக்கிக்கு இடையில வந்துட்டு ஜர்தோசி இருக்கிறது ரொம்ப அழகாக தெரியும். உங்களுக்கு ஜமிக்கி தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். இருந்தாலும் ஜர்தோசி ரொம்ப சூப்பராக தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து நான் ஜமிக்கி வச்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஜர்தோசி லைன் வைக்க போகிறேன். இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒரு லைன் வைக்க போகிறேன். மறுபடியும் கண்டினியூவாக நம்ம வந்து ஒன்று தள்ளி ஒன்று வந்துட்டு ஒரு லைன் வந்து ஜர்தோசி, ஒரு லைன் ஜமிக்கி. ஒன்ஸ் அகெயின் வந்து ஜர்தோசி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி மறுபடியும் கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே அது கொஞ்சம் நம்ம நீளமாக எடுத்துகிட்டு வந்து கூட டிஸ்டர்ப் இல்லாமல் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழே இழுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஸ்டிச் வந்துடும். பக்கத்துலேயே இப்போ மறுபடியும் ஷார்ட் ஸ்டிச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஜர்தோசி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு கூட நம்ம மறுபடியும் இன்னொரு ஜர்தோசி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் விட்டுக்கலாம். மறுபடியும் இன்னொரு ஜர்தோசி அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் கவனமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக அழகாக வந்துடும். நம்ம கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போய் போட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜர்தோசி